சாயத்தை ஊத்துறாங்க, அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் பேசியிருந்தா, இல்லைன்னா உங்களை மாதிரி நீங்கள் நம்புறீங்க இல்லையா சிலைகள் எல்லாம் வந்து பேசும் சிந்திக்கும் அப்படின்னு. அப்படி அது உண்மையாக இருந்திருந்தா பெரியார் சொல்லியிருப்பார், நீங்கள் செருப்பு மாலை போடும்போதே எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கான்னு பார்த்து போடுப்பா, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு. அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளோ கேவலப்படுத்தணும், ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த தான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது. இன்னைக்கு பெரியாரும் யாருன்னே தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த வட மாநிலங்களில் ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையிலே தூக்கி பிடித்து கொண்டுதான் அங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது. அதனால நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை எதிர்க்கணும், தொடர்ந்து எங்களை நீங்கள் வந்து எங்களுடைய கருத்தியல்களை, உங்களுக்கு கருத்தியல் இல்லை அதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது, உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை, எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும். அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக, ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிளாக தான் இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக, மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒன்றாக இதை நீங்கள் தொடர்ந்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திராவிட கழகத்தை பற்றி சொல்லுகிறது நாட்டாண்டு மனிதர்கள், ஆனாலும் விஞ்ஞானத்தை அதிகமாக பயன்படுத்துவதில்லை என்று விமர்சனங்கள் வருவது உண்டு. ஆனால் அஞ்ஞான கருத்துக்களை உடையவர்கள் விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே திராவிட கழகம் விஞ்ஞான செய்தியிலே முதன்மை இடத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக திரைப்படம் பார்க்கிறீர்கள், ஆசிரியர் திண்டகம் பார்த்திருப்பாரோ அத்தனை நான் பார்த்திருப்பேன். பிடிக்கவில்லை. பொருத்தமானவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சொல்கிறார்கள், ஆசிரியத்தில் கலைஞருக்கு தலைவர் நான் இல்லையா நீயா என்று முத்தமிழ் அறிஞர்கள் நமது ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொருத்தமான ஒருவரை தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கிறோம். தன்னை ஏற்றிருந்த அத்தனை பேரையும் டிபாசிட் எடுக்க செய்த ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் சத்யராஜ் என்றால் நம்ம சத்யராஜ் என்று நாம் சொல்லிக் கொள்வதை பெருமைப்படுகின்றோம். இந்த நிலையிலே இந்த தொடக்கம்தான். இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் தொலைநோக்கு சிந்தனைகள். ஒரு முறை ஐயா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாசிய பழனிசாமி அவர்கள் தந்தை பெரியார் அழைத்த போது முதன்மையாக இந்த கம்ப்யூட்டர் பார்த்தார். அவ்வளவு அவசியம் அவருக்கு, அவ்வளவு முயற்சி அடைந்தார்கள். ஆனால் தந்தை பெரியார் 1938 டெஸ்ட் பற்றி பேசியிருக்கிறார். இந்த விஞ்ஞானிகளும் அப்படி கனவுட கண்டது கிடையாது. இனிவரும் உலகம் என்ற ஒரு சிறிய நூல் இயக்கம் வெளியிட்டிருக்கிறதை படித்தால் தந்தை பெரியார் அவர்கள் ஏழு பெரிய தொலைநோக்கு சிந்தனையாளர். இன்றைக்கு உலகம் முழுவதும் தந்தை பெரியார் பேசப்படுகின்றார். இனி வரும் உலகம் தந்தை பெரியார் நாட்டை என்று சொல்லி இந்த முயற்சிக்கு அனைவரும்
பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு மக்கள் இயக்கமாக இது பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த நம்முடைய பெண் செல்வரசு பெரியார் போன்றவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே ஊருக்கு 4-5 பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்கன்னு சொன்னாக்கா இருந்துச்சு. இன்றைக்கு அதெல்லாம் மாறி போய்விட்டது. இன்றைக்கு இளைஞர்களுடைய பாசறையாக இந்த இயக்கம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகின்றேன். வணக்கம். தமிழ் தலைவர் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வணக்கம். பெரியார் விஷன் OTT தளம் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் வேளையில் துவங்கப்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கும் பொழுது ஒரு கருத்தை சொன்னார். இன்று நான் தொடங்கியுள்ள இந்த இயக்கம் அதனுடைய வீச்சு பரப்பு சிறிய அளவிலே இருந்தாலும் அதோடு நின்று விடாது. இது உலகளாவிய தத்துவமாக நிச்சயம் ஒரு காலத்தில் பரவக்கூடிய ஆற்றல் மிகுந்தது என்ற ஒரு கருத்தை சொன்னார். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை உள்வாங்கி ஆசிரியர் அவர்கள் பெரியார் கொள்கைகள் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்கின்ற வகையிலே பல தளங்களிலே பெரியார் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு சென்று வருகிறார். அதன் ஒரு அங்கம்தான் பொதுவாக உலகில் உள்ள மனிதநேய தலைவர்கள், பகுத்தறிவாளர்கள், நாத்திகர்கள் நம்மிடத்திற்கு வந்து நாம் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே, மாநாடுகளிலே பங்கேற்பது வழக்கம். அந்த முறையில் இருந்து சற்று மாறி நாம் அங்கு சென்று நடத்த வேண்டும் என்று வழிகாட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதுவரை 3 மாநாடுகள் நடைபெற்றுள்ளன. முதல் மாநாடு ஜெர்மனி நாட்டிலே கொலோன் நகரத்திலே, கொலோன் பல்கலைக்கழகத்திலே. அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாகவே தமிழக தலைவர் அவர்கள் அதே கொலோன் நகரிலே சுயமரியாதை, முதல் சுயமரியாதை திருமணத்தை, ஐரோப்பியாவின் முதல் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த பல்கலைக்கழகத்திலே நடந்தது. அதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அமெரிக்கா பெரியார் பன்னாட்டு மையத்தின் பொறுப்பாளர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். 2வது மாநாடு அமெரிக்காவிலே மேரிலாந்து மாநிலத்திலே நடைபெற்றது. அது 2வது மாநாடு 2019ஆம் ஆண்டு. அடுத்த மாநாடு கனடாவிலே டொரண்டோ நகரிலே 3வது மாநாடு நடந்தது. இப்பொழுது 4வது மாநாடு நடக்கக்கூடிய திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதையும் முன்மாதிரியாக பெரியார் இயக்கம் தொடங்கிய பணிகள் எல்லாம் நிச்சயம் வெற்றியடையும். காலம் வேணால் சற்று தாமதமாகலாம் என்று அடிக்கடி ஆசிரியர் அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையிலே இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த பெரியார் விஷன் OTT தளம் வெற்றிகரமாக அமைவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு அனைத்தையும் முழுமையாக தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, நமது வழிகாட்டியும் பகுத்தறிவை அறிவியல் வாகனத்தில் ஏற்றி உலகம் முழுவதும் தந்தை பெரியாரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் கனவை என்றும் சுமந்து வரும் நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, மகத்தான வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்தில் சிங்கமாய் முழங்கி தனிச்சிறப்பை பெற்று வருகின்ற நமது பெருமைக்குரிய இரும்பு பெண்மணி கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே, எப்பொழுதும் தன்னை நாத்திகராக, பெரியாரிஸ்டாக திரை உலகில் நடிகவேள் MR ராதா அவர்களுக்கு பிறகு வெளிப்படையாக தன்னை அறிவித்துக் கொள்ளுகிற நமது மரியாதைக்குரிய இனமுரசு சத்யராஜ் அவர்களே, துணைத் தலைவர் ஐயா அவர்களே, தந்தை பெரியாரை படமாக உலகம் முழுவதும் எளிதில் கொண்டு சென்ற இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஞான ராஜசேகரன் அவர்களே, ஐயாவை பார்த்து ஓவியம் வரைந்த, சிற்பம் செதுக்கும் பணியில் துணை நின்ற அன்புக்குரிய அண்ணன் ட்ராட்ஸ்கி மருது அவர்களே, இந்த பெரியார் வலைக்காட்சியின் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தோழர்களே, கழக பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு பெரிய பயணத்தை ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது 1998ஆம் ஆண்டு பன்னாட்டு பகுத்தறிவாளர் மாநாடு நடைபெற்று மும்பையிலும் பின் சென்னையிலும் நடைபெற்ற பொழுது 3 நாட்கள் நடந்த அந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகளை முதல் முறையாக தொலைக்காட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று விஜய் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நிகழ்ச்சிகளை எடிட் செய்து ஒளிபரப்புவதற்கு கட்டணம் செலுத்தி அதனை ஒளிபரப்பினோம். அதுதான் தொலைக்காட்சியில் திராவிடர் கழகம் தொடக்கி வைத்த முதல் பிரச்சாரம். அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பில் அது வெளியான காலகட்டத்தில் ஒரு முறை அந்த டிஆர்பி ரேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மிக அதிகமான இடத்தை பார்த்த ஒரு காட்சியாக அந்த வார நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அதற்கு காரணம் அந்த நிகழ்ச்சியில் நமது இளவரசு சத்யராஜ் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஆற்றிய உரை ஒளிபரப்பப்பட்டது. அப்போவே அது வைரல்லாம் பேச்சு கிடையாது, ஆனால் அப்பொழுது அவ்வாறு பரவியது. அதைத் தொடர்ந்து வின் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் வருவது போல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து மிகுந்த சிரமத்துக்கிடையில் அவை நடத்தப்பட்டன. அப்போதும் இளவரசு சத்யராஜ் அவர்கள் அந்த பெரியார் நேரத்தில் பேட்டிகள் கொடுத்திருக்கிறார். நமது அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை போலவே அந்த நிகழ்வில் நம்முடைய சுயமரியாதை திருமண நிலையத்தை பற்றிய ஒரு தொகுப்பில் காதல் ஒப்பந்தம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை 2 வாரம் நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் தொகுத்து வழங்கினார். அதற்காக அவர்கள் அப்பொழுது நம்முடைய அன்னை மணியம்மையார் நன்றத்தில் நடந்த படப்பிடிப்பிற்கு வந்திருந்தார்கள். அது ஒரு மிக குறிப்பான நிகழ்ச்சியாக சிறப்பாக மக்களால் வரவேற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முழுமையாக நாமே ஒரு தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த முயற்சி, அதற்கு உரிய தொழில்நுட்ப குழுக்களின் உதவியோடும் நம்முடைய பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்போடும் இப்பொழுது அதற்கு அடுத்த கட்ட வடிவமான ஓடிடியை அடைந்திருப்பது என்பது ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல யாராலும் முடியாது, நம்மால் முடியும், நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்பது வெறும் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை குறிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பகுத்தறிவாளர் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும் என்பதற்கான சாதனையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனை மேலும் தொடர்ந்து கொண்டு செல்ல அனைவருடைய பங்களிப்பையும் அளிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.